ஆதித்தருளாய் ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. ஸ்ரீமத் கோவிந்த ராமானுஜா சரணோ சரணம் பிரபத்தே. ஸ்ரீமதே கோவிந்த ராமானுஜாய நமக. அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினத்தில் யமுனை துறைவனாக இருந்து ஆளவந்தாராக மாறியவனுடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். ஆணவத்தில் இருந்த ஒரு குருவினுடைய ஆணவத்தை போக்கியவனுடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். 3 கேள்விகளினாலே முடிசூடியவனாக மாறிய ஒரு சிறுவனுடைய வைபவத்தை பார்க்க போகிறோம். அப்படி எல்லா வகையிலும் மேன்மையாக இருக்கக்கூடிய ஒரு ஆச்சாரியனுடைய மேன்மையைத்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். நாம் பார்க்க போகிற ஆச்சாரியனுடைய திருநாமம் யமுனை துறைவர். யமுனை துறைவராக இருந்தவர் எவ்வாறு ஆளவந்தாராக மாறினார் என்பதை பற்றித்தான் நாம் இப்போது பார்க்க போகிறோம். 4000 திவ்ய பிரபந்தம் ஒரு காலத்தில் இந்த உலகத்தில் இல்லாத நிலை ஏற்பட்ட போது இந்த 4000 திவ்ய பிரபந்த பாசுரங்களை மீட்டெடுத்தவர் நாதமுனிகள். அந்த நாதமுனியுடைய பேரனாக அவதரித்தவர் யமுனை துறைவர். நாதமுனியுடைய மகன் ஈஸ்வரமுனி, அவருடைய திருக்குமாரனார் யமுனை துறைவர் என்று பெயர் பெற்றவர். அவருக்கு பெரிய முதலியார், பரமாச்சாரியார், வாதி மதேம சிம்மேந்திரர் என்ற புனைப்பெயர்களும் உண்டு. இவர் அவதரித்த இடம் வீரநாராயணபுரம் என்று முன்னே விளங்கி தற்போது காட்டுமன்னார் கோயில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு புனிதமான தேசத்திலே தான் இந்த யமுனை துறைவர் அவதாரம் செய்தார். இவர் ஆடி மாதத்தில் உத்திராட நட்சத்திரத்தில் அவதரித்தவர். அவர் அவதரித்து சில காலத்திலேயே ஒரு குருவினிடம் கல்வி கற்க வேண்டும் என்ற வரைமுறைக்கு உட்பட்டு அந்த ஊரில் மிகவும் பிரபலமான ஒரு ஆச்சாரியனாக குருகுலம் நடத்தி கொண்டு வந்தவர் மகாபாசிய பட்டர். அந்த மகாபாசிய பட்டரிடத்தில் யமுனை துறைவரும் மாணவனாக சேர்ந்து அங்கே முறைப்படி ஞான வேள்விகளை கற்று வருகிறார். அவ்வாறு நடந்து கொண்டிருக்கிற நேரத்தில் அந்த நாட்டினுடைய மன்னனுடைய அவைப்புலவனாக இருக்கக்கூடிய ஆக்கியாழ்வான் என்ற ஒருவர் அந்த உலகத்திலே அந்த தேசத்திலே உள்ள அனைத்து வித்வான்களையும் வெற்றி கொண்டு அனைவரையும் தனக்கு கப்பம் கட்ட சொல்லுகிறார். அதாவது அந்த தேசத்திற்குள்ளே குருகுலம் நடத்தக்கூடிய அனைவரும் இந்த ஆக்கியாழ்வானிடத்தில் வந்து வாதப்போர் செய்ய வேண்டும். அப்படி வாதப்போர் செய்து ஆக்கியாழ்வான் வெற்றி பெற்று விட்டால் அந்த குருகுலம் நடத்தக்கூடியவர் நான் உங்களுக்கு அடிமை என்று சாசனம் எழுதி கொடுத்து தன்னுடைய வருமானத்திலே ஒரு பகுதியை அந்த ஆக்கியாழ்வானுக்கு கப்பமாக கட்ட வேண்டும் என்று ஒரு நடைமுறையை அந்த மன்னன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அந்த விதி பிரகாரம் மகாபாசிய பட்டர், அதாவது யமுனை துறைவர் குருகுலத்திலே பயின்று வரக்கூடிய அந்த குருகுலத்தின் குருவான மகாபாசிய பட்டருக்கும் மன்னனிடத்திலே இருந்து ஓலை வருகிறது. நீங்கள் எங்களுடைய அவைப்புலவனாக இருக்கக்கூடிய ஆக்கியாழ்வானிடத்திலே வாதம் செய்ய வேண்டும், அவரை வெற்றி கொள்ள வேண்டும், அல்லது எங்களுக்கு கப்பம் கட்ட வேண்டும் என்ற ஒரு தகவலை ஓலையை கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். அதை பார்த்த மகாபாசிய பட்டர் மிகவும் சோகித்து துன்பமுடையவராக வருத்தமடைந்து ஆசிரமத்தில் மிகவும் சோர்வாக அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் அங்கே வந்த யமுனை துறைவர் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் தனது ஆச்சாரியரான மகாபாசிய பட்டரின் மூலமாக கேள்விப்படுகிறார். அப்படி கேள்விப்பட்டு அந்த ஓலை கொண்டு வந்த அரண்மனை காவலர்களிடத்தில் ஒரு பதிலை சொல்லிவிடுகிறார். என்ன சொல்லிவிடுகிறார் என்றால், அல்பமான விளம்பரத்தை விரும்பும் கவிஞனை அழித்து விடுவேன் என்ற பொருள் வரக்கூடிய அளவில் ஒரு சுலோகத்தையும், நாங்கள் சாதாரண கவிகள் அல்ல, தந்திர சாஸ்திரங்களை கற்றவர்கள் அல்ல, நாங்கள் வாதிகளாகிய மதம் பிடித்த யானைகளின் மதத்தை அடக்கும் சிங்கங்கள் என்று பொருள்படக்கூடிய அளவில் ஒரு சுலோகங்களை எழுதி அந்த காவலரிடத்தே கொடுத்து அனுப்புகிறார்.
இந்த காவலர்கள் யமுனை துறவர் கொடுத்த அந்த ஓலையை கொண்டு போய் அரசனிடத்திலும் ஆக்கியாள்வனிடத்திலும் காண்பிக்கிறார்கள். அதை கண்ணுற்ற ஆக்கியாள்வனுக்கு மிகவும் கோபம் ஏற்பட்டு அந்த சிறுவனை தண்டிக்க வேண்டும் என்று மன்னனிடத்திலே கோரிக்கை விடுகிறார். அப்போது மன்னனும் கோபமிட்டு உடனடியாக அந்த குருகுலத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய யமுனை துறைவன் என்கிற சிறுவனை இங்கே அழைத்து வாருங்கள், நான் கட்டளையிட்டு இருக்கிறேன் என்று சொல்லுங்கள் என்று சொல்லி அனுப்புகிறார். அவ்வாறு காவலர்களும் மகாபாஷ்ய பட்டனுடைய ஆசிரமத்திற்கு வந்து யமுனை துறைவரை அழைக்கிறார்கள். அப்போது சொல்லுகிறார், நானும் ஒரு சிறந்த கவிஞன். உங்களுடைய ஆசான புலவருக்கு எவ்வாறு மரியாதை செய்து பல்லக்கிலே அழைத்து செல்வீர்களோ அதே நிலையில என்னை அழைத்து சேர்ந்தால் நானும் உங்கள் சபைக்கு, உங்கள் மன்னனுடைய சபைக்கு வருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று சொல்லி அனுப்புகிறார். இதை சென்று அரசரிடத்திலே தெரிவிக்கிற போது அரசரிடத்திலே அவர் அருகிலே ராணியும் இருக்கிறார். இதை கேள்விப்பட்ட ராணி இவ்வாறு பதில் சொல்லி அனுப்பியிருக்கிறார் என்றால் யமுனை துறைவன் என்கிற அந்த சிறுவர் மிகப்பெரிய ஞானியாகத்தான் இருக்கும். அவரை நாம் மிகவும் மதிப்போடு அழைத்து வர வேண்டும். ஆகவே நம்முடைய பரிவாரங்களை எல்லாம் அனுப்பி அவரை மரியாதையோடு அழைத்து வாருங்கள் என்று மன்னனிடத்திலே கோரிக்கை வைக்கிறார். அந்த கோரிக்கையை ஏற்ற மன்னன் தன்னுடைய அரண்மனையில இருந்து பல்லக்கு பரிவாரங்களை அனுப்பி அங்கே இருந்து யமுனை துறைவரை அழைத்து வர செய்கிறார். அப்படி அவர் வருகிற போது மன்னனுடைய அவையிலே வந்து நிற்கிறார். வந்து நின்று மன்னனுக்கு வணக்கம் தெரிவித்த பிறகு மன்னன் உங்களுடைய வாதத்தை துவங்கலாம், அதாவது ஆக்கியாள்வானும் யமுனை துறைவரும் வாதங்களை துவங்கலாம் என்று சொல்லுகிற போது யமுனை துறைவர் ஒரு கோரிக்கை வைக்கிறார். இந்த இடத்துல தீர்ப்பு சொல்வதற்கு மன்னரே நீங்கள் மாத்திரமே இருக்கிறீர்கள். நீங்கள் நான் என்ன விதமான நல்ல வாதங்களை செய்தாலும் கூட ஆக்கியாள்வான் வெற்றி அடைந்து விட்டான் என்று சொல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால இந்த தேசத்திலே இருக்கக்கூடிய அனைத்து வித்வான்களையும், வேதம் கற்றவர்களையும், சாஸ்திரம் கற்றவர்களையும், கவிஞர்களையும், புலவர்களையும் இந்த சபையிலே கூட்ட வேண்டும். அவர்களுக்கு மத்தியிலே தான் நான் இந்த ஆக்கியாள்வானிடத்திலே வாதப்போர் செய்வேன் என்று கோரிக்கையை வைக்கிறார். அவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கொண்ட அந்த மன்னன் உடனடியாக தேசம் முழுவதும் அறிவித்து அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய அனைத்து ஞானிகளையும், வித்வான்களையும், புலவர்களையும், கவிஞர்களையும் அந்த சபைக்கு வர செய்கிறார். சபை கூடிவிட்டது. அந்த சபையில வாதப்போர் துவங்கப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வருகிற போது ஆக்கியாள்வான் யமுனை துறைவரை பார்த்து சொல்லுகிறார், லௌகீக விஷயமாக நீங்கள் 3 கேள்விகளை கேட்கலாம், அதற்கு நான் விடை சொல்லுகிறேன் என்று சொல்லுகிறார். அப்போது யமுனை துறைவர் கேட்கிறார், ஞான விஷயமாக பேசலாமே, ஏன் லௌகீக விஷயமாக பேச வேண்டும் என்று கேட்கிற போது என்னை விட நீ வயதிலே குறைந்தவனாக இருக்கிறாய், அதனால எளிமையான விஷயங்களை கேட்பது போல இந்த லௌகீகமான விஷயங்களை பற்றியே பேசலாம். நீ சொல்லக்கூடிய விஷயங்களை நான் மறுத்து கூறுகிறேன். அவ்வாறு மறுத்து கூற தவறிவிட்டால் நான் உனக்கு அடிமையாகி விடுகிறேன். நீ தோற்றுவிட்டால் உன்னுடைய ஆச்சாரியனும் நீயும் எனக்கு அடிமையாக வேண்டும் என்று கட்டுப்பாடை விதித்து வாதப்போரை துவங்குகிறார்கள். அப்போதும் கூட யமுனை துறைவர் ஆக்கியாள்வானிடத்திலே நீங்கள் முதலிலே கேள்வி கேளுங்கள், நான் பதில் உரைக்கிறேன், மறுத்து கூறுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆனாலும் கூட ஆக்கியாள்வான் நீ சிறுவனாக இருப்பதனாலே நீ 3 விதமான கேள்விகளை கேட்கலாம், அதை நான் மறுத்து கூற தயாராக இருக்கிறேன் என்று உத்தரவாதம் கொடுக்கிறார். இந்த நிலையில யமுனை துறைவர் 3 கேள்விகளை கேட்பதற்கு தயாராகிறார். அந்த நேரத்தில் அந்த அவையில் அமர்ந்திருந்த ராணிக்கும் மன்னனுக்கும் ஒரு விவாதம் நடைபெறுகிறது. இருவரும் வாதப்போருக்கு தயாராக இருக்கிற நிலையிலே ராணி என்ன சொல்கிறார் என்றால், இந்த யமுனை துறைவனுடைய பொலிவு மிக பிரகாசமாக இருக்கிறது, அவர் நிச்சயமாக நம்முடைய அவை புலவனான ஆக்கியாள்வானை வெற்றி கொள்வான் என்று சொல்லுகிறார். அதை மறுத்து கூறிய மன்னன், யமுனை துறைவனோ சிறியவனாக இருக்கிறார், அவர் இப்போதுதான் குருகுலத்திலே பாடம் படித்து வருகிறார், அவர் எப்படி நம்முடைய அவை புலவனான ஆக்கியாள்வானை வெற்றி கொள்ள முடியும், அதனால இந்த வாதப்போரிலே ஆக்கியாள்வான் தான் வெற்றி பெறுவார் என்று இருவரும் வாதம் செய்து கொண்டிருக்கிறார். அப்போது ராணி சொல்லுகிறார், இந்த யமுனை துறைவர் தோற்றுவிட்டால் நான் ராணி என்கிற பட்டத்தை துறந்து உங்களுடைய பணிப்பெண்ணாக இந்த அரண்மனையிலே இருக்க
தயாராக இருக்கிறேன் என்ற ஒரு விதிமுறையை அங்கே சொல்லுகிறார். அப்படியானால் நீங்கள் என்ன செய்வீர்கள் என்று கேட்கிறார் மன்னனை பார்த்து. அப்போது மன்னன் சொல்லுகிறார், நம்முடைய அவைப்புலவனான ஆக்கி ஆழ்வான் தோல்வியுற்று விட்டால் நம்முடைய ராஜ்யத்திலே பாதியை நான் இந்த யமுனை துறைவருக்கு கொடுத்து விடலாம் என்று நான் உறுதி கூறுகிறேன் என்று இவர்களுக்குள்ளே இந்த வாதம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த சமயத்திலே தான் யமுனை துறைவர் ஆக்கி ஆழ்வானை பார்த்து 3 கேள்விகளை வைக்கிறார். அந்த 3 கேள்விகளுக்கும் ஆக்கி ஆழ்வான் இல்லை என்று மறுப்பு சொல்ல வேண்டும். ஆளவந்தான் யமுனை துறைவர் கேட்ட 3 கேள்விகள், உங்கள் தாயார் மலடி அல்ல என்று ஆக்கி ஆழ்வானை பார்த்து சொல்லுகிறார். உங்கள் தாயார் மலடி அல்ல, இது முதல் கேள்வி. இரண்டாவதாக, இந்த அரசன் பேரரசன் என்று சொல்லுகிறார். மூன்றாவதாக, இந்த ராணி பதிவிரதை என்ற விஷயத்தை சொல்லுகிறார். இந்த 3 விஷயங்களையும் ஆக்கி ஆழ்வான் இல்லை என்று மறுத்து சொல்ல வேண்டும். இதுதான் அங்கே வாதம். முதல் கேள்வி, உங்கள் தாயார் மலடி அல்ல என்று ஆக்கி ஆழ்வானை பார்த்தே கேட்கிறார். ஆக்கி ஆழ்வான் அவர் தாய்க்கு பிள்ளையாக இருப்பதனாலே அவர் தாய் மலடியாக முடியாது. இதை அவர்னாலே மறுத்து கூற முடியவில்லை. இரண்டாவதாக, இந்த அரசன் பேரரசன் என்று சொல்லியிருக்கிறார். இதை ஆக்கி ஆழ்வான் இந்த அரசன் பேரரசன் இல்லை என்று மறுத்து சொல்ல வேண்டும். அப்படி சொன்னால் ராஜதண்டனை கிடைக்குமே என்று பயந்து அதற்கும் ஆக்கி ஆழ்வானாலே பதில் கூற முடியவில்லை. மூன்றாவதாக, இந்த ராணி பதிவிரதை என்று சொல்லியிருக்கிறார். இப்போது ஆக்கி ஆழ்வான் ராணியை பார்த்து இவர் பதிவிரதை அல்ல என்று சொல்ல வேண்டும். இந்த 3க்கும் பதில் சொல்ல முடியாமல் ஆக்கி ஆழ்வான் தலைகுனிந்து நின்றார். அப்போது கேட்கிறார் யமுனை துறைவர், என்ன ஆக்கி ஆழ்வானே, உங்களிடத்திலே என்னுடைய விஷயத்திற்கு மறுப்புரை இல்லையா என்று கேட்கிறார். அப்போ ஆக்கி ஆழ்வான் சொல்லுகிறார், நீர் சிறுபிள்ளை என்பதனாலே சிறுபிள்ளைத்தனமான கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள். இது பதிலே சொல்ல முடியாத ஒரு விஷயமாக இருக்கிறது. அதனால நீங்கள் தான் நல்ல கேள்விகளை கேட்க வேண்டுமே ஒழிய இது மாதிரி சிறு விஷயங்கள் சம்பந்தமான கேள்விகளை கேட்கக்கூடாது என்று மறுத்துரைக்கிற போது யமுனைத்துறைவர் சொல்லுகிறார், இதற்கு மறுப்பு என்னிடத்திலே இருக்கிறது, உங்களுக்கு தெரியுமா தெரியாதா என்ற கேள்வியோடு நிற்கிறார். ஆக்கி ஆழ்வானால மறுத்துரை சொல்ல முடியவில்லை. அப்போது மன்னர் சொல்லுகிறார், யமுனைத்துறைவரே, இந்த 3 விஷயங்களையும் உங்களாலே மறுத்து கூற முடியுமா? அப்படி நீங்கள் மறுத்து கூறிவிட்டால் எங்கள் அவை புலவனான ஆக்கி ஆழ்வான் உங்களுக்கு அடிமை என்ற ஒரு நிலை ஏற்படும். இதற்கு நீங்கள் தயாரா என்று கேட்கிறார். அப்போது யமுனைத்துறைவர் இந்த 3 விஷயங்களையும் மறுத்து அந்த சபையிலே விளக்கம் சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார் என்றால், முதல் விஷயமாக உங்கள் தாயார் மலடி அல்ல என்று சொல்லியிருக்கிறார் ஆக்கி ஆழ்வானை பார்த்து. இதற்கு மறுப்புரை சொல்லுகிறார். எப்படி சொல்லுகிறார் என்றால், காகவந்தியா கதலி வந்தியா என்று சாஸ்திரங்களிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதற்கு என்ன அர்த்தம் என்று பார்க்கிற போது, காகமானது ஒரு குஞ்சை தான் பொரிக்கும், வாழையானது ஒரு குலைதான் தள்ளும். இது இரண்டுமே குஞ்சு பொரித்தாலும் ஒரு குலையை தள்ளினாலும் இது குழந்தை பேறு இல்லாதவர்கள் பட்டியலே சேர்க்கப்படுகிறது. அதை போல ஆக்கி ஆழ்வானே, உங்களை ஒரு மகனாக பெற்ற தாயார் பிள்ளை இல்லாதவர் பட்டியலிலே சேர்க்கப்படலாம் என்று சாஸ்திரம் சொல்லி இருக்கிறது. அதனாலே உங்கள் தாயார் மலடி அல்ல என்பதற்கு மறுப்புரையை நான் சொல்லியிருக்கிறேன். அவர் மலடி என்பதை பற்றி நான் இங்கே சொல்லியிருக்கிறேன் என்று இதற்கு மறுப்புரை சொன்னார். இதில் இந்த அவையில் உள்ளவர் அனைத்தும் இதை ஏகமனதாக ஏற்றுக்கொள்கிறார். அதற்கடுத்தாற் போல இரண்டாவது கேள்வி, இந்த அரசன் பேரரசன் அல்ல என்று பேரரசன் என்று சொல்லியிருக்கிறார். இதை பேரரசர் அல்ல என்று மறுத்து கூற வேண்டும். இந்த கேள்விக்கு என்ன விதமான பதிலை யமுனைத்துறைவர் சொல்ல போகிறார் என்று அந்த அவையே ஆவலோடு எதிர்பார்க்கிறது. என்ன காரணம் என்றால், மன்னனுக்கு முன்னே மன்னனுடைய அவையிலே நின்று நீ பேரரசன் இல்லை என்று சொல்ல வேண்டியதை எப்படி இந்த சிறுவனான யமுனைத்துறைவர் சொல்ல போகிறார் என்று எல்லோரும் உற்று நோக்கி கொண்டிருக்கிற போது அங்கே யமுனைத்துறைவர் அதற்கு பதில் உரைக்கிறார். நாலாபுறமும் கடல்களாலே சூழப்பட்ட இந்த உலகை முழுவதுமாக ஆட்சி செய்யக்கூடியவர்தான் பேரரசராக இருக்க முடியும். நீங்கள் இந்த பூமி பந்திலே ஒரு சிறு பகுதியைத்தான் ஆட்சி செய்வதனாலே நீங்கள் பேரரசர் இல்லை என்பது சாஸ்திரங்களின்படி நிரூபிக்கப்படுகிறது.
அதனாலே நீங்கள் பேரரசர் இல்லை என்ற பதிலை அங்கே சபையிலே உதித்தார். அதை கேள்விப்பட்ட அவையோர் அனைவரும் மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டார். மன்னரும் இந்த பதிலுரையை ஏற்றுக்கொள்கிறார். ஆக இரண்டாவது விஷயத்துக்கு மறுப்பு செய்தார். அதற்கு அடுத்தாற் போல மூன்றாவது விஷயம், இந்த ராணி பதிவிரதை அல்ல என்று சொல்ல வேண்டும். ஏனென்றால் கேள்வி இந்த ராணி பதிவிரதை என்பது. இப்போது பதிவிரதை அல்ல என்று மறுத்து சொல்ல வேண்டும். இந்த கேள்விக்கும் அந்த அவை அவளோடு பதிலை எதிர்பார்க்கிறது. ஏனென்றால் அரசனுடைய சபையில அரசனுக்கு முன்னே அரசனுடைய ராணியை பதிவிரதை அல்ல என்று எப்படி இந்த சிறுவனான யமுனை துறைவர் சொல்லப் போகிறார் என்று எல்லோரும் பார்க்கிற போது அதற்கு சாஸ்திர ரீதியாக ஒரு பதிலை யமுனை துறைவர் சொல்லுகிறார். ஒரு பெண்ணை ஒரு ஆணுக்கு சாஸ்திர ரீதியாக விவாகம் முடித்து வைக்கிற போது, திருமணம் முடித்து வைக்க போது அங்கே நடத்தக்கூடிய அந்த யாகத்திலே சோமப்பிரதம் என்ற சொல்லக்கூடிய ஒரு சுலோகத்தை அந்த மணமகனை சொல்லுவார்கள். அதில் என்ன சொல்லப்பட்டிருக்கும் என்றால், நான் திருமணம் முடித்து கொள்ள போகிற இந்த பெண்ணை சோமன் என்பவருக்கும், தேவர்களிலே சோமன் என்பவருக்கும், கந்தர்வனுக்கும், அக்னி ஆகிய மூவருக்கும் அவர்களுக்கு சமர்ப்பித்த பிறகுதான் நான்காவதாக இந்த பெண்ணை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்ற விஷயம் அதிலே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆக சாஸ்திரப்படி ஏற்கனவே 3 பேருக்கு சமர்ப்பித்த பெண்ணை நான்காவதாகத்தான் இந்த கணவன் அடைகிறான். அந்த நிலையிலே பார்க்கிற போது மூன்று பேருக்கு சமர்ப்பிக்கப்பட்ட பெண்ணைத்தான் இங்கே நான்காவதாக அவர் திருமணம் முடித்துக் கொள்கிறார். அதனாலே இவர் பதிவிரதை அல்ல என்கிற தீர்ப்பை அங்கே சொல்லுகிறார். இதை ராணி உள்ளிட்ட அந்த அவை முழுவதும் ஏற்றுக்கொள்ளுகிறது. இந்த விளக்கத்தை ஆக்கியாழ்வானும் ஏற்றுக்கொண்டு தலைகவிழ்ந்து நின்று தன்னுடைய தோல்வியை ஒப்புக்கொள்ளுகிறார். அப்போது அந்த சபையிலே மன்னனோடு சிம்மாசனத்திலே அமர்ந்திருந்த அந்த ராணி எழுந்து ஓடி வந்து, என்னை ஆள வந்தீரோ என்று யமுனை துறைவரை கட்டி அடைத்து உச்சி முகர்ந்தார். அந்த நேரத்திலே தான் யமுனை துறைவருக்கு ஆள வந்தார் என்கிற திருநாமம் நிலைக்கிறது. இதன் விஷயமாகத்தான் நாதமுனிகளின் பேரனாக ஈஸ்வரமுனியின் மகனாக இருந்த யமுனை துறைவர் ஆளவந்தார் என்கிற திருநாமத்தை இங்கே அடைகிறார். அப்படி ஆளவந்தார் என்ற திருநாமத்தை பெற்று பேசியபடி மன்னனும் தன்னுடைய ராஜ்ய பகுதியிலே பாதியை ஆளவந்தாருக்கு கொடுக்கிறார். ஆளவந்தாரும் திருமணம் முடித்து அந்த நாட்டை ராஜ்யம் செய்யக்கூடிய நிலையிலே தொடர்ந்து இருக்கிறார் என்ற செய்தியைத்தான் இன்றைய தினத்திலே நாம் பார்த்திருக்கிறோம் என்று சொல்லி நிறைவு செய்கிறேன். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.